அதில் இந்த பக்தர் எந்த காரியம் பண்ணினாலும் எந்த தொழிலை செய்தாலும் மனது முழுவதும் பாண்டுரங்கனுடைய சிந்தனை, வாக்குல அவனுடைய திருநாமம், எப்போதும் நாமம் சொல்றோம். உட்கார்ந்துண்டா, எழுந்துண்டா, நடந்தா, நாம் எல்லாருமே சொல்லலாம். ஏதோ பகவானுடைய திருநாமங்களை சொல்லுவதற்கு தனி டைம்னு இல்லை. ரோடில் நடந்து போகும்போது சொல்லலாமே, பஸ் ஸ்டாண்டில் உட்கார்ந்து இருக்கும் போது சொல்லலாம், யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது சொல்லலாம். எவ்வளவோ நேரம் இருக்கு நமக்கு. ஸ்நான பான ஜப தபಗಳು ಮಾಡುದ ಕೃಷ್ಣಾಯನ ಬಾರದೆ ಓ ಮನುಜ ಕೃಷ್ಣಾಯನ ಬಾರದೆ. ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ 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 ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ 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 ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ 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 ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ. இந்த ஒரு 1000 பேருக்கு மேல உட்கார்ந்துருக்கோம். இந்த 1000 பேருக்கு இதான் சவுண்டா? கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ண. இப்படி பகவன் நாமம் சொல்றதுனால எனக்கா லாபம்? அவ யாரு சொல்றாளோ அவளுக்கு தானே லாபம். ஸ்நான பான ஜப தபಗಳು தாசர் சொல்றார், புரந்தரதாசர். இறைவனுடைய திருநாமங்களை சொல்றதுக்கு தனியா நேரம் ஒதுக்க வேண்டாம்பா. நீ படுக்கையில அப்பான்னு விழற பாரு, அத கிருஷ்ணான்னு சொல்லிட்டு விழ. படுக்கையில இருந்து எழுந்திருக்கும் போது சோம்பல் முறிச்சுக்கிறிய அப்பான்னு, அத கிருஷ்ணான்னு சொல்லிட்டு சோம்பல் முறிய. பாத்ரூம்ல குளிக்கும் பொழுது கை உடம்பு தேய்ச்சிக்கிறது அல்லது ஜலத்தை தலையில முண்டு முண்டு விட்டுக்கிறது. வாய் சினிமா பாட்டு தானே பாடுறது, முணமுணக்கிறது. அதான் பகவன் நாமம் சொல்லலாமே. கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ண. ಸ್ನಾನ ಪಾನ ಜಪ ತಪಗಳು ಮಾಡುದ ಕೃಷ್ಣಾಯನ ಬಾರದೆ ಓ ಮನುಜ ಕೃಷ್ಣಾಯನ ಬಾರದೆ. ಓ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா. புரந்தரதாசர் சொன்னார், குளிக்கும் போது சொல்லு, ஒரு டம்ளர் காபி குடிச்சாலும் டீ குடிச்சாலும் பாலை குடிச்சாலும் எதையோ ஒண்ணு குடிக்கிறியோனோ அப்ப கிருஷ்ணான்னு சொல்லு. எதையோ ஒன்னே எதையாவது நினைச்சுக்காதீங்க. நான் இந்த காஃபி டீல எதையோ ஒண்ணுங்கிறேன். எதெல்லாமோ குடிக்கிறதேல கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னா சரியா வராது. ಸ್ನಾನ ಪಾನ ಜಪ ತಪಗಳು ಮಾಡುದ. ஏதாவது காஃபி குடிக்கும் போது, டீ குடிக்கும் போது, பால் குடிக்கும் போது கிருஷ்ணான்னு சொல்லிட்டு குடிய. நாமம் சொல்றதுக்கு தனியா நேரம் இல்லப்பா. நம்முடைய காரியங்கள் அனைத்தும் நாமம் சொல்லிட்டே நடக்கலாம். தாசர் சொல்ற, யாருக்காவது ஒருத்தருக்கு ஷவரம் பண்றதுக்கு, ஷேவ் பண்றதுக்கு உட்கார்ந்துண்டா அப்படியே கத்தியை தீட்டும் போது விட்டல விட்டல அப்படியே லயத்தோட தீட்டுறார். கத்தியை தீட்டு தானே பண்ணுவா. அது கூட பகவன் நாமம். ஷவரம் பண்றதா இருந்தாலும் பாண்டு பாண்டுரங்க 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 பாண்டு. ஏன் அப்படின்னா ஷவரம் பண்ணிக்கிறவனுக்கும் பாக்கி இருக்க வேண்டாமா? இது மாதிரி நாமம் கேட்டுட்டே ஷவரம் பண்ணிக்கிறது. இப்பயே சலூன்ல போய் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பண்ணிக்கிறான், கண்ட பாட்டெல்லாம் போடுறான்.
ஒரு அரை மணியாவது நல்ல பஜனையாவது போடுவாங்க. பஜனை போட்டால் அவங்க கிடைக்க யார் வருவா? இது மாதிரி நம்ம மாதிரி 10 பேர் வேணால் போகலாம். அந்த பாட்டை போட்டால் தானே கூட்டம் வரும். அது நல்லதை கேட்கறதுக்குமே பாக்கியம் பண்ணணும். அவ்வளோ சுலபம் இல்லை. நமக்கு ஏதோ புண்ணியம் இருக்குது, உட்காந்துருக்கோம். நம்முடைய முன்னோர்கள் பண்ணின பாக்கியம், நாம் பண்ணின பாக்கியம், இவ்வளவு நாமம் கேட்குற மாதிரி நமக்கு பாக்கியம். இந்த திருப்பூரில் எத்தனை 1000 பேர், எத்தனை கோடி பேர் இருக்கா? எல்லாரும் இங்கே மண்டபத்துக்கு வந்துவிட்டா இடம் காணுமா? அது எல்லாரும் இங்கே வந்துவிட்டா இடம் போருமோ? ஏன் எல்லாரும் வரலன்னா இன்னொருத்தரை குறை சொல்லுவானே. மற்றவர்களுக்கு இல்லாத பாக்கியம் நமக்கு இருக்கு, அதனால உள்ள வந்திருக்கோம். பாக்கி பேருக்கு அது இல்லை. இவர்கிட்ட முகத்தை கொடுக்கிறவனுக்கு கூட பாக்கியம் இருக்கணும். பகவன் நாம சொல்லிண்டே தவற மாட்டேன். அவருக்கு ஒரு பெரிய யோகம். முஸ்லிம் மகாராஜாவுக்கு டெய்லி அவர் ஷேவ் பண்ற பாக்கியம். தலைக்கு எண்ணெய் தடவி அலங்காரம் பண்ணணும், முகத்துக்கு சவரம் பண்ணணும், ஷேவ் பண்ணணும். இதான் அவருக்கு உத்தியோகம், ராஜாங்க உத்தியோகம். அதுக்குள்ள வீடு, மானியம், வருஷாந்திர சம்பளம், சாப்பாடு எல்லாம் ராஜா கொடுக்குறான். சௌக்கியமா இருக்கார். பொட்டி தூக்கின்னு ஊர் ஊரா அலைய வேண்டாம், வீதி வீதியா அலைய வேண்டாம். ராஜாவுக்கு ஷேவ் பண்ணா போறோம். இவர் இவ்வளவு சௌரியமா இருக்காருன்னு அவனுடைய பங்காளிகள் அத்தனை பேருக்கு ஒரே காய்ச்சல். எப்படான்னு காத்துன்னு இருக்கான். இவரோ தினசரி கார்த்தால 5 மணிக்கெல்லாம் எழுந்துருவார். எழுந்துண்டு ஒரு அரை மணி நேரம் விடியற்கால வேளையில கண்களை மூடிண்டு பகவன் நாம ஸ்மரணம், கண்களை மூடிண்டு மனதால ராமநாமம் சொல்றது, கிருஷ்ணநாமம் சொல்றது, இது எல்லாருமே பண்ணலாம். அந்த நேரம் பிராம முகூர்த்தம்னு பெயர். மனது அடங்கும். 1க்கு 100, 1க்கு 1000 மடங்கு பலன். அந்த வேளைக்கு நல்லா மனசு அலபாயிருது. சில பேருக்கு நிம்மதியே இருக்க மாட்டேங்கிறது. எப்போ பார்த்தாலும் ஒரே துக்கமாக இருக்கு. ஏதோ ஒரு 100 கிலோ வெயிட்டை மனசில் தாங்கிட்டு இருக்கிற மாதிரி எப்போதுமே ஃபீலிங் இருக்கு. யார்கிட்ட போய் சொல்றது? கார்த்தால 5 மணிக்கு எழுந்து உட்கார்ந்து நல்லா கை கால்களை அலம்பி நெத்திக்கு இட்டுண்டு ஒரு கம்பளியை போட்டு அதில் உட்கார்ந்து கொண்டு அரை மணி நேரம் கண்களை மூடிண்டு ராம 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 அந்த நாமம் சொல்லி பார்த்தா அத்தனை துக்கமும் பறந்து போயிடும். இது பெரிய பவர்ஃபுல்லான மெடிடேஷன். கார்த்தால 5:30 மணிக்கு, 5லேருந்து 5:30 இந்த நேரத்தில் குளிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. கை கால்களை அலம்பின்னு உட்காந்துட்டாலே போதும்.